வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டரோலா வந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிவைஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ஒன் பவர். ஸோ மோட்டரோலா ஒன் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமை குறிக்குது. ஸோ இந்தியாவில் அவங்க முதல்ல லான்ச் பண்ணுற ஒரு ஆண்ட்ராய்டு ஒன் மொபைல் ஃபோன் இந்த மோட்டரோலா ஒன் பவர். முதல்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் தான் மோட்டரோலாவுக்கு நாச் உள்ள ஒரு முதல் ஃபோன்னு கூட சொல்லலாம். ஸோ நாச்சை வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் பல பேர் இன்னைக்கு பார்க்கறதுனால இவங்களும் நாச் உள்ள மொபைல் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு உள்பட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனுடைய அறிமுக விமர்சனம் மற்றும் என்னுடைய முதல் பார்வை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி மொபைல் ஃபோனு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ஒன்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். கொஞ்சம் வித்தியாசமான கலரில் தான் இருக்குது. இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பின்னாடி பல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் விலை விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ விலை வந்து மொபைல் ஃபோனோட விலை 15,999. ஸோ மோட்டரோலா வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல் ஃபோன் எல்லாமே வந்து விலை அதிகமாக இருக்குன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு தரமான விலையில், நியாயமான விலையில் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனை ஆக்சுவலாக ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் இருந்துச்சு. மொபைல் ஃபோன் பற்றி உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ மொபைல் ஃபோன் தவிர வேறு என்னென்ன இருக்குன்னு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பம்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பம்பர் கேஸில் வந்து கார்னர்ஸ்க்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்குது. மெட்டல் மொபைல் ஃபோன் தான் இருந்தாலும் ஒரு நல்ல கேஸ் இருக்கிறது நல்லது தானே நமக்கு. அப்புறம் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, சில யூசர் மேனுவல், ஃபாஸ்ட் சார்ஜர், டர்போ சார்ஜர்னு சொல்லிட்டு மோட்டரோல சொல்லுவாங்க. டர்போ சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி கேபிள். ஸோ இவ்வளோ தான் மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளே, வேறு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இதில் ஹெட்செட்லாம் வராது. ஸோ மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க மெட்டல் பாடியால் பண்ண ஒரு மொபைல் ஃபோன். இந்த மோட்டரோலா ஒன் பவர் மொபைல் ஃபோன் கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா கிரில்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. 84 டெசிபல்ஸ் வரைக்கும் சவுண்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேல்புறத்தில் ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் மற்றும் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. பின்புறத்தில் 16 மெகா பிக்சல் கேமரா, பிரைமரி கேமரா ப்ளஸ் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. அதோட சேர்த்து அந்த நாச்சுக்குள்ள அந்த ஃப்ளாஷ், ப்ராக்சிமிட்டி சென்சர், இயர் பீஸ் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா டயக்னலி மெஷர் பண்ணுறப்போ 6.2 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒன்று வித்தியாசமான ஒரு உலகத்தை இது வரைக்கும் பார்க்காத மொபைல் ஃபோன் சொல்ல முடியாது. எல்லாரும் இப்போ நம்ம பார்த்து பழகின மொபைல் ஃபோனோட டிசைன் தான் இருக்குது. பட் ரொம்ப சாலிடான ஒரு ஃபீல் இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாலிட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர்லாம் கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமில் வர இந்த மோட்டரோலா ஒன் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்டு என்னென்ன வெர்ஷன் என்னென்ன ஃபீச்சர் கொடுப்பாங்களோ அது மட்டும்தான் இதில் வரும். எக்ஸ்ட்ராவாக எந்த ஃபீச்சரும் ஆட் பண்ணாதனால ஃபேஸ் அன்லாக் கூட இந்த மொபைல் ஃபோனில் இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், மோட்டரோலா வந்து அவங்களுக்குன்னே பிரத்யேகமான சில ஃபீச்சர்ஸ், அதாவது சாப் அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் வர்றது, அப்புறம் ட்விஸ்ட் பண்ணால் கேமரா திறக்கிறது, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மோட்டரோலாவுக்குன்னே பிரத்யேகமான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு மோட்டரோலா யூசர்ஸ், மோட்டரோலா பிடிச்சவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பழைய போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் வாங்குறப்போ இந்த ஃபீச்சர்லாம் கிடைக்கும்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, டிஸ்பிளேயோடைய தரம் நான் இப்பொழுதுக்கு கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மொபைல் ஃபோனை. நான் பார்த்த மட்டுக்கும் டிஸ்பிளேயோட தரம் நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா, பின்புறத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16+5 மெகா பிக்சல், முன்புறத்தில் 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள் ஷாட்ஸ் கொஞ்சம் பாருங்கள், நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ என்னுடைய விமர்சனத்தை வந்து முழு விமர்சனத்துக்குல அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பட் ஃபுல் 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபுல் HD வீடியோ பார்க்குற அளவுக்கு கூட இதில் கோடெக்கில் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம முழுசாக டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்னாப்டிராகன் 636 ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் மெமரி இருக்குது மொபைல் ஃபோனில். இன்டர்னல் மெமரியை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு டெடிகேட்டட் SD கார்டு மூலமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 2 சிம் கார்டு மற்றும் ஒரு SD கார்டு போட்டு நீங்கள் இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு டர்போ சார்ஜர் கொடுத்துருக்கனால ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்னுடைய அறிமுக விமர்சனம், நான் மொபைல் ஃபோனை இப்பொழுதுக்கு யூஸ் பண்ண மட்டுக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நல்ல ஒரு சாலிடான மொபைல் ஃபோன். மோட்டரோலாலேருந்து ஒரு
பவர்ஃபுல் மொபைல் ஃபோன் சொல்றதை விட ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் சொல்லலாம். ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம்ல வரதுனால ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 5 என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனில் உடனடியாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் நல்ல சாய்ஸாக இருக்கும். கேமரா சாம்பிள்ஸ், அப்புறம் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், மொபைல் ஃபோனுடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரியல் லைஃப்ல டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முழு விமர்சனத்தில் முழுசாக இந்த மொபைல் ஃபோனை பற்றி உங்களுக்கு பல விவரங்கள் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குறிப்பிட்ட டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட்ஸை நான் முழு விமர்சனத்தில் கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல்ல அறிவிப்பு வந்துடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எப்பயும் சொல்றது தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எப்பயும் சொல்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். உங்களுடைய டவுட்ஸ் நான் வந்து முழு விமர்சனத்தில் கவர் பண்ணிடுறேன். உங்களுடைய டவுட்ஸை வந்து நான் முழு விமர்சனத்தில் உங்களுடைய டவுட்ஸை நான் முழு Get it.